அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பார்த்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 85-90% கரெக்டாக வந்திருந்தது. நம்ம சொன்ன மாதிரியே நிறையா அவாய்ட் பிளேயர்ஸ், அதாவது இந்த பிளேயர்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி அந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடாமல் இருந்தாங்க. நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஜிடி வின் பண்ணியிருக்க வேண்டியது. ஒரு ஓவர் இழுத்து பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜிடி வின் பண்ணியிருப்பாங்க. எப்படியோ பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சாங்க. பட் ஸ்டில் ஜோதிட ரீதியாக நம்ம சொன்னது வந்து ஒரு 80-90% பொருந்தி இருந்தது. இன்றைக்கி மேட்ச்சுக்கு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோவை பார்த்த உடனே ஒரு லைக்கை போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஊக்குவிப்பாக இருக்கும். நிறைய இவ்வளோ தூரம் உழைப்ப போகிறோம், வீடியோஸுக்கு வியூஸே இல்லை. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அனுமானத்தில் தான் எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 13-14 கூட போகும். சப்போஸ் பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்குது டாஸ் போட்டதுக்கப்புறம்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் வந்து போடுவோம். டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவி பிஷ்னாய், அப்புறம் டேவிட் வார்னர், நட்ராஜன், அப்புறம் பிருத்வி ஷா, இவங்களாம் வந்துட்டு இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் இவங்க பிளேயிங் 11 இருந்தால், இவங்க இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து தருவோம். ரிஸ்கி கேம்பிள் இதில் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. யாருன்னா ரிஷப் பந்த் வந்து இன்றைக்கி கொஞ்சம் 75% அவாய்டுங்கிற மாதிரி தான் வராரு. முகமது ஷமி, ஆயுஷ் பதோனி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேஎல் ராகுல் இன்றைக்கி அவாய்ட். அதாவது 2 டீமோட கேப்டனுமே வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் சொதப்புறாங்க. கேஎல் ராகுல் அவர் கேப்டன் இல்லை, பட் ஸ்டில் சொல்கிறேன். ட்ரிஸ்டன் சப்ஸும் நல்லா விளையாடுவார். பத்தும் நிஷங்கா அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேஎல் ராகுலும் ரிஷப் பந்த் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி சொதப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அவங்களும் இவ்வளோ நாள் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் தான் ஆடிருப்பாங்க, ஃபார்மில் இருப்பாங்களான்னு தெரியாது. அசுதோஷ் சர்மா அவருமே இன்றைக்கி வந்து பெருசாக ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி தான் காட்டுது. 75 அவாய்டு. அடுத்ததாக ஆக்சுவல் அவாய்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா விளையாட மாட்டாங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்ல வரல. நம்மளும் ஜோதிட ரீதியாக தான் அனுமானிக்கிறோம். அப்படிங்கிறப்ப சில டைம் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். இதே இன்றைக்கி வந்து நிக்கலஸ் புரான், ஆவேஷ் கான், மோஷின் கான், மிச்சல் மார்ஷ், அப்புறம் வந்துட்டு மயங்க் யாதவ், அர்ஷின் குல்கர்னி, இவங்களாம் வந்துட்டு இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மொரோவர் அவாய்டு நம்மளுக்கு நிறையா வர மேட்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹை ஸ்கோரே போகாது. அப்படின்னா ஏதோ ஒரு டீம் வந்து ஒரு நார்மல் ஸ்கோர் கூட அடிச்சிருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டீம் 200 அடிக்குதுன்னா இன்னொரு டீம் அட்லீஸ்ட் 180 கிட்டேயாவது வரணும்ல, வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்போ அவாய்டு அதிகமாக இருந்ததுன்னா. இன்றைக்கி மணிமாறன் சித்தார்த், அக்ஷர் பட்டேல் அவர் கேப்டன், அவருக்குமே இன்றைக்கி அவாய்டு தான் வருது. அப்புறம் வந்து குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க்கு, அக்யூப் நபீதார், அப்புறம் முகேஷ் குமார், இவங்க எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் அன்லக்கி டேவாக தான் இருக்கும். நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. நல்லா விளையாடுறதுக்கு ஆமாம். அடுத்ததாக நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் கடைசி நேரத்தில் வேறு ஏதாவது பிளேயர்ஸ் மாறினாங்கன்னா, நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், நிறைய பேர் பார்த்துட்டு போயிடுறீங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு அட்வான்டேஜ். அதில் நம்ம ட்ரீம் 11, அதாவது நீங்கள் ஒரு 5 டீம் எடுத்துடலாம். நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் இவ்வளோ தூரம் மண்டையை குறைஞ்சிக்கிறதுக்கு வேலை டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். நிதிஷ் ராணா, அபிஷேக் பொருள், அப்புறம் டேவிட் மில்லர், இவங்களுமே நீங்கள் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்ததாக நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. என்னோட அந்த 5 பிக்சரை நான் வந்து டெலிகிராம் சேனலில் போடுவேன். பார்த்தாடி நீங்கள் டக்குன்னு ஒரு டீமை புக் பண்ணிக்கலாம். டீமை வந்து நீங்கள் ட்ரீம் 11லையோ மை 11 சர்க்கிளையோ விளையாடலாம். டீம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது 2 டீமே ஈக்குவலான ஒரு ஃபைட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா 2 டீமே 2 பேர் தான் நல்லா விளையாடுற மாதிரி காட்டுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பானா கூட ஒரு சமமான மேட்சாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதே இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவி பிஷ்னாய் வந்து நல்லா விளையாடுறதுக்கான, மோஷின் கான் நல்லா விளையாடுவார், டேவிட் வார்னர் வந்து 2 நல்லா விளையாடுவாங்க. இப்போது முன்னாடி வந்து டேவிட் வார்னர் நல்லா விளையாட மாட்டாருன்னு சொல்லியிருந்தீங்க, இதில் நல்லா வராங்கன்னா இது வேறு ப்ரெடிக்ஷன், அது வேறு ப்ரெடிக்ஷன். சப்போஸ் இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வந்து நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிருத்வி ஷா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாருனா அவர் நல்லா விளையாடுறாங்க. இப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருனா கொஞ்சம் நல்லா விளையாட மாட்டார், சப்போஸ் ஓப்பனிங் இறங்கினா. அதே மாதிரி தான் மற்ற பிளேயர்ஸ்க்கும் இதை அப்படியே வந்து பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நட்ராஜனுமே வந்துட்டு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நம்ம வீடியோ பார்த்த உடனே ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் உழைப்ப போகிறதே உங்களுக்காக தான். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்துருவீங்க.